போலாம் சார். பரவாயில்ல. அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த அறிவாசான் நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்று தன்னுடைய புரட்சி மொழிகளால் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகத்தை தட்டி எழுப்பிய புரட்சியாளர் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது, மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று இந்த சாதிய இழிவை துடைத்தெறிய நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்து சாதிய இழிவை தீண்டாமை கொடுமையை ஒழித்து சமநிலை சமூகம் உருவாக்க பாடுபட்ட சமத்துவ நாயகன், இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், அந்த மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். அப்படி ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் வாழ்ந்த மாபெரும் மேதை. என்னை கடவுளாக்கி வழிபடாதே, என்னை கருவியாக்கி போராடு என்று போதித்தவர். இந்த புரட்சியாளனுடைய பிறந்த நாளில் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியன பிள்ளைகள் அவரிடமிருந்து உரிமைக்காக போராடுகிற உயர்ந்த லட்சிய நோக்கத்தை பெற்று வந்த பிள்ளைகள் இந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு பாடுபடுவோம் என்ற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம். அவர் பிறந்த நாளில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற சமநிலை சமூகம் படைக்க அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய புரட்சி வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துவதில் பெருமை அடையும். அதுக்கப்புறம் ஒற்றுமை இந்த விஷயங்கள்லாம் அம்பேத்கர் நம்ம பெருசாக இது பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சார்ந்த விஷயத்துல கூட பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் குறைவாக இருக்குது. முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியெல்லாம் கூட நிறைய இந்த மாதிரி அந்த மக்கள்லாம் வரணும், இவங்கெல்லாம் ஒதுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நீதி வழங்க வேண்டிய இடத்துல அந்த மக்கள்லாம் வர வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க நினைக்கிறீங்க? அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறாரு. நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள 1 கோடி பிளவு இருக்குது, அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்குது.
சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், இதைத்தான் நமது முன்னவர்கள் தன்னின பகைங்கிறாங்க. அதனால தான் இது ஓர்மை இல்லாதனால. சரி, ஒன்று எடுத்துக்கிறோங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு, சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு. இப்போ ஓர் நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இது அடிப்படை. அவரால் கற்பிக்க முடிஞ்சது, அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது. அதை பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை விட்டுட்டோம். இப்போ அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராமல் தனித்து நின்று போராடி முன்னேறி போகிறது காரணம் வேறு. தொடர்ந்து அரசியல் களம் சூடுபிடிச்சிட்டு வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனாலும் நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க. அது நீங்கள் ஏன் பிடிச்சி தள்ளுறீங்க? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன். திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறத நான் வெறுக்கிறேன், இல்லை இருக்கிறேன். எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க. அது நல்லா இல்லை, அதை விட்டுருங்க. நான் சொல்லுவேன், என்ன செய்கிறேன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் தனித்து தான் போட்டிடுவேன். அதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும். விட்டு வேற கேள்வி கேளுங்க. சாதி சார்ந்த விஷயங்கள் நம்ம ஏற்றத்தரவு பார்க்காட்டாலும் பல தலைவர்கள் மத்தியில் குடிப்பெருமை குலப்பெருமை சார்ந்த விஷயங்கள் இன்டைரக்டா சாதியை புகுத்துற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறீங்க? அதுதான், அது ஒரு மனநோய். அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு. அது அவர்களே தான் அதை கழுவணும். அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது. ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் அது மனநோயின்னு தான் அதுக்கு பேர். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு அருமருந்தாக என்னென்னா அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கடைசி கருவியாக கருதுகிறோம். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் தானாக செத்து ஒழியும்னு நினைக்கிறேன். எனக்கான கல்வி, எனக்கான வேலைவாய்ப்பு, அதற்கான ஊதியம் அது கிடைக்கும்போது ஒரு சரியாக வந்துடும் நினைக்கிறேன். பொருளாதாரத்தில் மேம்படும் போது அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சிறுக செத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம், உங்களுக்கே தெரியும். அதனால் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும். அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புறையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்றுநோயினால் அது ஒரே நாள்லையோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளையும் இந்த நோயை குணப்படுத்த முடியல. ஒரு அம்பேத்கர் பத்தலை, ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்தால் தான் இது மாறும். மாற்றம் என்பது எனக்குள்ளேருந்து வரணும், வரணும். அதுதான் அண்ணல் காந்தியும் சொல்கிறார். நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறேனோ அந்த மாறுதல் என்னிலிருந்து தொடங்கணும்னு சொல்கிறார். அப்படி தொடங்கிட்டா மாறிடும். தொடர்ந்து கட்சி எப்படி பார்க்குது இந்த கோஷம் உங்களால எடுக்கப்படணும்னு நிறைய மக்கள் நினைக்கிறாங்களா? அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது செய்கிறோம். அதையே தமிழ் படுத்தி முழக்கமிடணும்னு நாங்கள் விரும்புவோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லணும் உங்களால் சொல்ல முடியுமா? எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது. நாங்கள் தமிழர், அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதமும் எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம். இது சும்மா யாதவ், தலித்து, யாதவ்னா எந்த யாதவ்? பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா? பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நான் கோன் என்று சொல்லிக்கிறதா நான் பெருமைப்படுவேன். நான் ஆதி தமிழன் என்று சொல்லிக்கிறதான் பெருமைப்படுவேன். ஜெய்பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது, பல மடங்கு பெருமை தான். அதே என் தம்பியெல்லாம் இப்போ ஜெய்பீம்னு சொல்லும்போது நாங்கள் திருப்பி ஜெய்பீம்னு முழங்க தான் செய்கிறோம். அதை நாங்கள் ஒரு வடி மேலே போய் தமிழ் படுத்தி முழங்குவோம், அவ்வளோதான். தொடர்ந்து தனித்தனியாக போட்டிடுவோம். பேச்சு பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. சீமான் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் பேசப்பட்டு வருது. நான் எங்கே போயிருந்தேன்? கம்பேக் இதுதான் இருக்குது. வேறு தொடர்ந்து நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்து அதை தொடர்ந்து பயணிக்கிறீங்களா? இந்த அதிகாரத்தை எப்போ அடைவீங்க? இலக்கை அது உங்களுக்கு சொல்கிறேனே, இழந்து விட்ட உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான். இங்கே தேர்தல் அரசியல், திருடர் பாதை, தேர்தல் பாதை, ஓட்டு பொறுக்கிகள், அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான். அதனால் அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அவரை போல்
அறிவாசான் எவனும் இல்லை, அவரை போல கல்வியாளரும் இல்லை. அவரே சொல்லிட்டாரு, எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேன்னு. அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு. அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது. அதை மாற்றணும்னு போராடுறோம், அவ்வளோதான். அதெல்லாம் அமையாது. நீங்கள் ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்கள் என்ன ஏன் கூரை வீடு இல்லையா, உங்கள் வீடு கூரையை பிரிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரன். அவர் ஓட்டை இவர் பிரிப்பார், இவர் ஓட்டை அவர் பிரிப்பார். நீ அவ்வளோ பலகீனமாக இருக்கியா? உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்கள் பலகீனமாக இருக்கீங்களா? அவ்வளோ வலுவிழந்து இருக்கீங்களா? அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்கிறீங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? மதுக்கடையை மூடணுங்கிறீங்க, யாரோட சேர்ந்து மூடலாம்? மது ஆலைகள் வச்சுருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவில. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பேசிகிட்டே திருப்பி திருப்பி பேசிட்டு கூடாது. என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்கள் எல்லாரும் பேரார்வம் கொண்டு இருக்கிறீங்க. நான் அது எங்கள் விருப்பம். நான் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான், எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். அடுத்தவருடைய கால்களையோ தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை. ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகும் வெளியே என் கனவை சுமந்து போகாது. அதனால அதை விட்டுருங்க, வேற ஏதாவது கேளுங்க. $39,000 கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அதை விட கூட நடந்திருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு. அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்லை நடந்திருக்குங்கிறீங்களா? அப்படியா? சரி ஐயா, துரைமுருகன் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். சபாசு அப்படிதான் சொல்லணும், வேற ஏதாவது சொல்லுங்க. இல்லை ஒரு கட்சி, அவங்க ஒரு பெரிய கட்சி, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, பல மாநிலங்களில் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி. அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அதில் போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க புதிய தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும், அவ்வளோதான். வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அது அவங்க கட்சி கருத்து, நம்ம நிலைப்பாடு, அதில் போய் நம்ம தலையிட முடியாது. மேடம் தள்ளி நில்லுங்க மேடம். அண்ணா தள்ளி நில்லுங்கண்ணா. சைடு வாமா. ஏய்